ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிருக்கு. பார்த்தீங்களா? அதிர்ச்சியாக இருக்கா, ஆச்சரியமாக இருக்கா? எங்களுக்கு இது ஒரு நம்பிக்கையே கிடையாது. எங்கள் மறைந்த தலைவர் கலைஞர் சொல்லியிருக்கிறாரு, இப்போதைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்து கணிப்புலாம் எங்களுக்கு சாதகமாக சொன்னாலும் பாதகமாக சொன்னாலும் அதை பற்றி நாங்கள் இருக்கிறதில்ல. எங்களுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்குது. இந்த கருத்து கணிப்புலாம் எந்த அளவுக்கு ஃபெயில் ஆகிருக்குன்னு உதாரணத்துக்கு சொன்னோன்னா 1971 எலெக்ஷனில் அது ஒரு 50 வருஷம் ஆகிப்போச்சு இல்லை. அப்போ இந்த மாதிரி கருத்து கணிப்புலாம் இல்லை. அதாவது இப்போ ஏஜென்சி இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்போது காவல்துறையுடைய உளவுத்துறையினுடைய இதுதான் முக்கியமான அவங்க ரிப்போர்ட் தான். அதுதான் ஓரளவுக்கு 10% ஓரளவு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இன் தி பாஸ்ட். 71 எலெக்ஷனில் நாங்கள் தோற்றுருவோம் அப்படின்ற முடிவை பண்ணி அன்றைக்கி டிஜிபிலாம் கிடையாது, ஐஜி ஆர் மகாதேவன் ஒருத்தர் இருந்தார். அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரியாக இபி ராயப்பா இருந்தார். 2 பேரும் கவுண்டிங் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வரத்துக்கு முன்னாடி காமராஜை போய் பார்த்து அவரிடத்துல வாழ்த்தெல்லாம் வாங்கிட்டாங்க. நீங்கள் தான் வரப்போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் என்னாச்சுன்றது தமிழ்நாட்டு மக்கள் இதுவரையில் அந்த மாதிரி வெற்றி திராவிட முன்னேற்றங்கள் இந்த வரலும் வரல. 184 இடங்களில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றோம். ஒரே ஒரு காமராஜ் தவிர மற்றவங்க எல்லாரும் திமுக கூட்டணியில் தான் வெற்றி பெற்றார். ஸோ அதுலேருந்து எங்களுக்கு இந்த போலீஸ் கொடுக்குற யார் ரூலிங் பார்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஐபி இதெல்லாம் டு கன்வின்ஸ் தியர் பாஸஸ் சம் நேரத்தில் மிஸ்லீடிங்காக கூட கொடுப்பாங்க. கருத்து கணிப்புகள் சில நேரம் நிஜமாகுது, சில நேரம் போய் முற்றிலும் புறந்தள்ள முடியுமா? அதாவது கொடுக்குற ஏஜென்சி பொறுத்து இருக்கிறது. இப்போ நீங்கள் கொடுக்குற ஏஜென்சி ஆத்தென்டிக்காக இருக்கணும், ஏஜென்சியாக இருக்கணும், ரிலையபிள் ஏஜென்சியாக இருக்கணும். சில ஏஜென்சிஸ்க்கு பாஸ்ட்டில் கொடுத்ததெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி ரெப்யூட்டட் ஏஜென்சிஸ் இப்போ அவங்களே சரியாக அசஸ் பண்ணாமல் சில நேரத்தில் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. ஒரு அலை தேர்தலில் இல்லைங்கிற போது அது நோபடி கேன் ப்ரெடிக்ட். மோடி அலை இருந்துச்சு. மோடி அலை எங்கே இருந்தது? அலை இருந்தால் ஏன் அலைக்கடல் வீசுகிற கன்னியாகுமரியில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. ஃபுல் 2014 பண்ணாரா? அப்போ ஒரு அலை வீசிச்சு. 19 பண்ணாரா? காங்கிரஸ் எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு அன்றைக்கு நிலை இருந்தது. அவ்வளோ ஒரு இருந்தது. ஆனால் ஏதோ இன்றைக்கு அவங்களுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வந்ததுனால தான் அமித்ஷா ஒரு பக்கம் போகிறார், மோடி ஒரு பக்கம். அது அவங்களுடைய விருப்பம். அதில் பற்றி நாங்கள் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. அது நாங்கள் சொன்னோமோ அதுக்கு உடனே நாக்கு மூக்கெல்லாம் வச்சு சொல்லிவிடுவாங்க, இவர்கள் இந்துக்கள் விரோதி அது இதுன்னு. மற்ற கட்சி தலைவர்களும் சொன்னால் அதை பற்றி இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து உதயநிதி ஸ்டாலினோ அல்லது நாங்கள் திமுக யாரோ ராஜாவோ சொன்னால் அதுக்கு உடனே ஒரு மோட்டிவ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அவர் எதாவது பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. பட் எங்களை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் we are very confident. கணக்கு தொடங்கியிருக்கு பாஜக இங்கேயும். எப்போ தொடங்கியிருக்கு? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அடிப்படையில். அது அவங்க அண்ணாமலை எப்போ துவக்கிட்டார். ஆனால் இந்த கருத்து கணிப்பில் நிச்சயமாக அதில் வேணால் ஏடிஎம்கேக்கு அவங்களுக்கு இருக்கிற யார் செகண்ட் வர்றதுன்றதில் ஒன்றா அவங்க சில இடங்களில் சக்ஸஸ் ஆகிருக்கலாமே தவிர எங்கள் 40 தொகுதியில் எங்களுக்கு ஐபி இதெல்லாம் நாங்கள் நம்பிக்கை இல்லை. இல்லை, ஒருத்தர் 2 பேர் சொன்னால் பரவாயில்ல, 4-5 பேர் சொல்கிறாங்க. அது நான் பத்திரிகையாளர்களையோ அல்லது இதுலையோ நான் விமர்சிக்க விரும்பவில்லை. காரணம் என்னென்னா இன்றைக்கி எல்லாத்துமே மோடி மீடியான்ற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே மோடி சொல்கிறதா செய்யணுன்ற மாதிரி ஒரு பிரமையை அவங்க உருவாக்கிட்டாங்க. இல்லை, உங்களுக்கு 35க்கு மேலே கொடுத்துட்டு தான். எங்களுக்கு 35 கொடுத்ததை பற்றி நாங்கள் 40 ஜெயிக்க போகிறோமே. இல்லை, 3 பிஜேபி ஜெயிக்கும்னு சிலர் சொல்கிறாங்க. அது யாராவது நம்ப முடியுமா? 1லேருந்து 4 குறைந்தபட்சம் 1லேருந்து 10 கூட சொல்லிக்கிட்டோம். அது அவங்க கணிப்பு. ஆனால் 4ஆம் தேதி காலையில் நீங்களே தானே சொல்ல போகிறீங்க டிவியில் ரிசல்ட்டை. அதனால் இந்த கருத்து கணிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டெம்பரரி ப்ளஷர் இன்றைக்கான 4ஆம் தேதி வரல அவங்க ஒரு சந்தோஷமாக இருக்கலாமே தவிர வேறு வெரி கான்ஃபிடென்ட். எங்கள் தலைவர் 400ன்னு திரு மோடி, திரு அமித்ஷா, பாஜக தலைவர்கள் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் அது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு எண் அப்படின்னீங்க. ஆனால் அவங்க 7 கட்டம் வரைக்கும் உறுதியாக அவங்க நின்னாங்க, அந்த இதில் நின்னாங்க. அப்படி தானே சொல்லி ஆகணும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புமே கிட்டத்தட்ட அந்த 350க்கு மேலே டேலி பண்ணுது. அந்த 400 நெருங்குது. அங்கன்னு செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஜனாதிபதி தேர்தலேருந்து கார்பரேஷன் கவுன்சிலுக்கு வரைக்கும் போட்டிடுவார். அவரை போய் பத்திரிகையாளர் அந்த காலத்தில் கேட்டால் நான் தான் வெற்றி பெறுவேன்னு சொல்லுவார். ஸோ கேண்டிடேட்டாக நிற்கிற எல்லாருமே
வெற்றி பெறுவோன்னு தான் தோற்று போடுவான்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? இல்லை, நீங்கள் வந்து 7 கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒரு கூட்டம் போட்டு கலந்து ஆலோசிச்ச பிறகு 295ல் ஜெயிப்போம்னு நீங்க சொல்றீங்க. அதான் நாங்கள் வந்து எலெக்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி 400ன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றாங்க. அது வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கே அதுதான் ஒரு ஸ்லோகனாக வச்சுக்கிட்டு திட்டமிட்டு பண்ணுவாங்க. இப்போ அதுவே வந்து குறைஞ்சி போய் கொஞ்சம் கொஞ்சமாக 300 வந்துட்டாங்க. அவங்களே பல இடங்களில் 310 வருவாங்க, 300நாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சொன்னாங்க. ஸோ அவங்களே 100 இழக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் வந்துட்டாங்க. ஆனால் எங்களுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 192 இடம் ஜெயிக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி அவசரமாக இந்தியா கூட்டணி கூடி அதில் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நாளை காலையில் அவங்கள ப்ரெஸ் பார்த்து சொல்லுவாங்க முடிவு என்னது எனக்கு தெரியல. அதனால் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். இல்லை, 2ல் தொடங்கணும். ஒன்று இந்தியா கூட்டணி வரணும், இல்லைன்னா ஹங் பார்லிமெண்ட்டு தான். 2 சாய்ஸ் தான். 2 சாய்ஸ். 2ல் தொடங்கணும். எங்கள் கணக்கை படிப்படியாக உயர்ந்து 303ல் வந்து நிறுத்தணும். 2019ல் எங்கேயுமே எங்களுக்கு வந்து பெருமளவு எங்களுக்கு வீழ்ச்சியே இல்லாத ஒரு நிலை தான். அதனால் 400ன்றது எளிதாக தொடக்கூடிய இலக்கு அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க. அதாவது வந்து அப்போ எல்லாமே அவங்க எத்தனை % ஓட்டு வாங்கி ஜெயித்தாங்க? 37. அப்போ 63 அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தானே போட்டிருக்காங்க. இப்போ அந்த 64 ஏறத்தாழ 55லேருந்து 57 வரலும் கன்சாலிடேட் ஆகிடுதில்ல. இதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? இதெல்லாம் பொட்டி உடைச்சு பார்த்தா தான் தெரியும். இல்லை, இது இவ்வளவும் அரித்மெட்டிக் தான். எங்கள் அலை இல்லைன்ற போது அரித்மெட்டிக் தான். எப்பவுமே தேர்தலில் ஒரு அலை இல்லைங்கிற போது அரித்மெட்டிக் தான். அரித்மெட்டிக் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 63% ஆஃப் ஓட் மோடிக்கு எதிர்ப்பாக போட்டவங்க அதில் ஒரு 10 கூட தள்ளிடுங்க. அவங்க தனித்தனியாக நிற்கிறாங்க. இப்போ பிஜு பட்நாயக்கோ அல்லது வந்து ஜெகன்மோகனோ அல்லது மாயாவதியோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது சுயேட்சையாக இருக்கிற இந்த மாதிரி இருக்காங்க. சோமனி அவங்கவுங்களுக்கு ஒரு அவங்கவுங்க தேவ் காட் தியர் ஓன் அக்கௌண்ட். அதை நீங்கள் கழிச்சிட்டு பார்த்தா கூட மீதி இந்த 57 கன்சாலிடேட் ஆகிருக்கிற போது இது ஓட்டாக தான் மாறி இருக்கும். காரணம் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் எல்லா இடத்துலையும் தெரியுது. நீங்கள் உத்தரப்பிரதேசில் ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் அவருக்கு கூட்டின கூட்டத்தை பார்த்தா அந்த 45 டிகிரி வெயிலில் எவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சு. ஸோ அதெல்லாம் எமோஷனல் க்ரௌட் வந்துருக்காங்க. ஆனால் கூட்டத்தை பார்த்து நம்ம ஏமாற முடியாது, அது வேறு விஷயம். கர்நாடகாவில் பாஜகவுக்கு வந்து பெருத்த சரிவு இருக்கும். 2ஆம் கட்டமாக அங்கே நடந்த தேர்தலில் பிரஜ்வல் ரேவண்ணாவோட வீடியோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்லாம் சொல்லப்பட்ட நிலையிலேயே 25 தொகுதிகள் அதிகபட்சமாக பாஜக அங்கே ஜெயிப்ப வாய்ப்பு இருக்குன்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. அது எனக்கு அங்கே டெல்லியில் 7 மொத்தமாக அள்ளுவாங்க பாஜக. ஏற்கனவே 10 தான் இருந்தது. 7 அங்கே தான் போன வாட்டி அவங்க 7 தான் ஜெயிச்சாங்க. அப்படியே மீண்டும் 7. அப்போ வந்து அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், நீங்களும் பார்க்க போகிறேன், நானும் பார்க்க போகிறேன். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க கொடுத்துருக்கிற கணக்கே வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டடாக நம்பத்தகாத வகையில் கொடுக்குறாங்கன்றது தெரியுது. இங்கே 3 சீட்டு ஜெயிப்போன்னு சொல்கிறதுலேருந்தே தெரியுது. இது இந்தியா பூரா இப்படி தான் கணக்கு எடுத்திருப்பாங்க. அக்னி நியூஸ் சர்வீஸ்னு எக்ஸிட் போலே மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா? டெஃபினட்டாக அது எலெக்ஷன் கமிஷனே வந்து இப்படி செயல்பட போது இந்த மாதிரி எக்ஸிட் போலெலாம் வந்து அவங்க இப்போ மேனிப்புலேட் பண்ணுறதுல என்ன இருக்குது? ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.